ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருக்கக்கூடிய 2 வார்த்தைகளை தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த வார்த்தைகளை நீங்கள் கற்று வச்சுக்கிட்டா தான் இயல்பான அந்த ப்ராக்டிக்கல் இங்கிலீஷ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது சாத்தியமாகுங்க. சரிங்களா? என்ன அர்த்தத்தில் நம்ம இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம், எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், இந்த வார்த்தையில் அடிக்கடி யூஸ் பண்ண எந்த மாதிரியான சென்ஸ் வெளிப்படும் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படிதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இப்போது இதில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். தண்ணீரை குடித்திருக்கலாம். யார் வேணா இருக்கலாம், நானாக இருக்கலாம், நீங்கள் இருக்கலாம். ஏன்னா சப்ஜெக்ட் அங்கே போடல. நம்ம சொல்கிறோம் தண்ணீரை குடிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு. அதற்கான ஒரு படமும் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது, அதில் பாதி தான் என்ன இருக்குது அப்படின்னா தண்ணி இருக்குது. இப்போ நல்லா கவனிக்கும் நண்பர்களே, இந்த சென்டென்ஸை சொல்லும் பொழுதே நமக்கு தெரியுது இந்த பர்டிகுலர் ஆக்ஷனை நம்ம ஆல்ரெடி பாஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறோம். அப்போ முழுக்க முழுக்க இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் ஒரு வேலையை நம்ம செஞ்சுருக்கலாம், அந்த இடத்துக்கு போயிருக்கலாம், அதை சாப்பிட்ருக்கலாம் அப்படிலாம் சொல்கிறீங்களோ, முழுக்க முழுக்க அது கடந்த காலத்திலே நடந்த சம்பவத்தை மட்டுமே குறிக்கிறது. புரியுதுங்களா? கடந்த காலத்தில் நடந்த சம்பவத்தை மட்டும் தான் பற்றி பேசுது. அதை சொல்கிறது தான் இப்போ நம்ம ஒரு சில வார்த்தைகள் படிக்க போகிறோங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த தண்ணீரை குடித்திருக்கலாம் அப்படிங்கிற வார்த்தைக்கு 2 சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குங்க இங்கிலீஷில். இதுதான் எல்லாத்துக்குமே கன்ஃபியூஸ் ஆகிறது. 2 சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்ற நண்பர்களே பாருங்கள். could have அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து ஒரு V3 போடணும். could have அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து ஒரு V3 போடணும். இந்த இடத்துல குடிக்கிறதான் பார்த்தீங்க அப்படின்னா verb. அதோட தேர்ட் ஃபார்ம் என்ன வரும் அப்படின்னா பாருங்கள், drunk. ஓகே, V1 என்ன drink, V3 drank, சாரி V2 drank, V3 drunk. புரியுதுங்களா? இந்த ஃபார்மெட்டை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகே, ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்க். அப்போ நம்ம சொல்கிறோம் could have drunk. could have drunk அப்படின்னாலும் தண்ணீரை குடித்திருக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம் தான். இன்னொன்று இருக்குங்க, இங்கே பாருங்கள், might have drunk. might have drunkனாலும் குடிச்சிருக்கலாம் தான் அர்த்தம். அப்போது ரெண்டுத்துக்குமே ஒரே வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டால் கிடையாதுங்க. ரெண்டுத்துக்குமே வேறு வேறு யூசேஜ் இருக்குது, வேறு வேறு மீனிங் இருக்குது. புரியுதுங்களா? சரி, நல்லா கவனிங்க. இந்த could have அப்படிங்கிற வார்த்தை எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணீரை குடிச்சிருக்கலாம்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இப்போது ஒரு காலையில் என்ன பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் நேரமாகவே கிளம்பி வந்துட்டீங்க. ஒரு 1 மணி நேரம் நடந்திருக்கீங்க ரொம்ப தூரம். வீட்டில் தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சு, நீங்கள் தண்ணி குடிக்கலை. 1 மணி நேரம் நடந்ததுக்கப்புறம் செம்ம டயர்டாச்சு. சுற்றி முற்றி பார்த்தா ஒரு கடையும் கிடையாது, ஒரு இடத்துல ஒரு தண்ணி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை. அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, ஐயோ வீட்டில் தண்ணி இருந்துச்சு, அந்த ஆக்ஷனை நான் பண்ணியிருக்கலாம், தண்ணீரை குடிச்சிருக்கலாம் அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறீங்க ப்ரெசண்ட்டில். புரியுதுங்களா? ப்ரெசண்ட்டில் ரிக்ரெட் பண்ணுறீங்க. ஏன் அப்படின்னா, கடந்த காலத்தில் ஒரு ஆக்ஷனை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும் நீங்கள் பண்ணலை. நல்லா கவனிக்கணும், பண்ணலை, ஆக்ஷன் நடக்கலை. புரியுதுங்களா? இதுதான் முக்கியமான கீவேர்டு. ஆக்ஷன் நடக்கலை. அந்த ஆக்ஷன் நடக்கலை, அதனால இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரெக்ரெட் பண்ணுறீங்க. அடட, அதை பண்ணியிருக்கலாம்டா, என்ன பண்ணியிருக்கலாம், பேசாமல் தண்ணி குடிச்சிருக்கலாம், வீட்டில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரெக்ரெட் பண்ணுறீங்க. அதுவே இப்போது அப்படி என்ன ஆகுதுன்னா, சிச்சுவேஷன் மாறுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறீங்க, உங்கள் கூடயே தான் இருக்குது, உங்களோட ஃப்ரெண்டு கூட போகிறீங்க. நீங்கள் ஒரு டேபிள் மேலே வாட்டர் பாட்டிலை வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த வாட்டர் பாட்டிலை நீங்கள் கண்டுக்கல. அப்போ நல்லா கொஞ்சம் நேரத்தில் தண்ணி தாகடிக்குது. ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரெண்டு மட்டும் தான் பக்கத்தில் உட்காந்துருக்கா. அப்படி தண்ணியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருந்த வாட்டர் பாட்டில் இவ்வளோ தான் இருக்குது. அப்போ உங்களுக்கே தோணும், இங்கே யாருமே இல்லை, தண்ணி வேறு இவ்வளோ கம்மியாக இருக்குது, ஒரு வேளை நம்ம ஃப்ரெண்டு குடிச்சிருக்கலாம். நல்லா கவனிக்கணும், ஒரு வேளை நம்ம ஃப்ரெண்டு குடிச்சிருக்கலாம், அவன் அந்த ஆக்ஷன் ஒரு வேளை செஞ்சுருக்கலாம்ப்பா, செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற யூகத்தில் சொல்கிறது. புரியுங்களா? அசம்ஷன். அப்போது இந்த might have அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் ஆங்கிலத்தில் யூஸ் பண்ணாலும் தமிழில் இந்த மீனிங் தான் வருங்க. ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா டவுட்டே வராது. அந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ஒரு வேளை. இதுதான் யூகத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கீவேர்டு.
தண்ணி குறைஞ்சிருக்கு, ஒரு வேளை அவன் குடிச்சிருக்கலாம், அதனால குறைஞ்சிருக்கும். புரியுதுங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு வேளை அவன் குடித்திருக்கலாம் என்றால் ஆக்ஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? எப்படி? ஆக்ஷன் நடந்திருக்கு. இதைத்தான் நான் நோட் பண்ண சொன்னேன். கரெக்டாக மைன்யூட்டை நோட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்? குட் ஹேவ் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆக்ஷன் நடக்கலை. மைட் ஹேவ் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆக்ஷன் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? ரெண்டுமே ஆப்போசிட். அதனால தான் சென்டென்ஸ் ஒரே மாதிரி இருந்தாலும் மீனிங் வேறு. நம்ம வார்த்தைகளை மாற்றும் பொழுது மீனிங் மாறிடும். அப்போது கடந்த காலத்தில் ஒரு ஆக்ஷனை பண்ணலை, அதை பண்ணியிருக்கலாமேடா பேசாமல் அப்படின்னு ஒரு வருத்தத்தை தெரிவித்து தண்ணீரை குடிச்சிருக்கலாம்டா, சே அவங்கள்ட்ட பேசியிருக்கலாம்டா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா குட் ஹேவுக்கு அடுத்து ஒரு V3 போடுங்க. அதுவே எனக்கு தெரிலடா, எனக்கு தெரில, ஒரு வேளை தண்ணி அவன் குடிச்சிருக்கலாம், ஏன்னா பாய் தான் இருக்குது, நீ தீர்ந்து போச்சே, தண்ணீரை ஒரு வேளை அவன் குடிச்சிருக்கலாம், நமக்கு தெரியாமல் கூட ஒரு வேளை அவங்ககிட்ட இவன் பேசியிருக்கலாம், நமக்கு தெரியாமே நம்மளை பற்றி அவங்ககிட்ட போட்டு கொடுத்துருக்கலாம், சொல்லியிருக்கலாம். ஒரே டிரான்ஸ்லேஷன் தான். ஆனால் ஒரு வேளை அப்படிங்கிற வார்த்தையை ஐயப்பாடோட அசம்ஷனோட சொல்லும் பொழுது மைட் ஹேவ் ப்ளஸ் V3 தான் கொடுக்கணும். புரியுதுங்களா? நல்ல இந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரியை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு டைமும் இந்த குட்டாவும் மைட்டாவும் திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? ரைட். இப்போது இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் என்ன பண்ணலாம், நாம் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குட்டாவுக்கும் மைட்டாவுக்கும் ஒரே மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆனால் சிச்சுவேஷனை மாற்றுவேன். ஏன்னா சிச்சுவேஷன் தான் இதோட மீனிங்கை மாற்றி கொடுக்கும். சரிங்களா? நல்லா புரியிற மாதிரி என்ன பண்ணலாம், இன்றைக்கி நம்ம இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸை கற்றுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம டிலே இல்லாமல் எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஒரே செட்டு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா இதுலேயே 2 வார்த்தைகளையும் நம்ம தெளிவாக படிக்க போகிறோம். அதனால் எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள்ஸ் தேவைப்படாது. ஓகே, பாருங்கள். நீ அவரிடம் சொல்லி இருக்கலாம். நீ அவரிடம் சொல்லி இருக்கலாம். இப்போ என்னென்னா சிட்டுவேஷன் நல்லா கவனிங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் சொல்ல போகிற ஆன்சர் தான் நான் எழுத போகிறேன். சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்டுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. சரிங்களா? அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் அவனுக்கு யார்ட்டையுமே கிடைக்கல. ஆனால் ஒரு நல்ல அதில் அந்த ப்ராப்ளத்துக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளை வந்து அவர் மீட் பண்ணுறாரு. ஆனால் அவர்கிட்டே இவன் சொல்லலை. சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும், ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கும். நம்மக்கிட்ட அவன் சொல்கிறான் அவரை மீட் பண்ணண்டா அப்படின்ட்டு. அவர்கிட்டயாவது சொன்னடா அந்த விஷயத்தை அப்படின்ட்டு. ஐயோ சொல்லலையாடா, ஏன்டா டே, நீ அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், நீ அவரிடம் சொல்லியிருக்கலாம், ஏன் சொல்லாமல் விட்ட அப்படின்னு ஒரு வருத்தத்தை வெளிப்படுத்தும் பொழுது நம்ம இந்த வார்த்தையை சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். என்ன வார்த்தை வரும்? புரியுதுங்களா? அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு புரியுது தானே? ஏன்னா சிச்சுவேஷன் உங்களுக்கு புரியணும். புரிஞ்சாதான் என்ன சென்டென்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். புரியுது தானே உங்களுக்கு? சரி பாருங்கள். நீ அவரிடம் சொல்லி இருக்கலாம். வருத்தத்தில் சொல்கிறோம். சே சொல்லியிருக்கலாம்டா. இங்கே பாருங்க, இந்த ஒரு டோன். சே சொல்லியிருக்கலாம்டா, ஏன்டா சொல்லாமட்ட, எப்படி சே சொல்லியிருக்கலாம்டா. இந்த ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணக்கூடிய இந்த ஒரு ஃபீலை வச்சுக்கோங்க. ஓகே, நீ அவரிடம் சொல்லி இருக்கலாம். ஓகே, யூ வெரி குட், யூ குட் ஹேவ், அதை வெளிப்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்க்ளோஸ்ட் டு ஹிம். You could have disclosed to him. You could have disclosed to him. ஓகே, இப்போ அப்படியே சீன் மாறுது. நம்மளோட ஒரு முக்கியமான சீக்ரெட்டை நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறோம். மச்சான் யார்ட்டையும் சொல்லிடாதரா, என் மானம் இதில் தான் அடங்கியிருக்கு, என் லைஃப் இதில் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு சீக்ரெட்டை சொல்லிட்டோம். நம்ம ஃப்ரெண்டு தான் ஒலிபெருக்கியாச்சே, மைக்காச்சே, சொல்லிட்டான் போல இருக்கு. என்ன அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து அந்த விஷயத்தை நம்மகிட்ட அப்படியே கேட்குறாரு. அப்படியே அச்சஸில் வந்து நம்ம என்ன சொன்னோமோ அப்படியே அதே வார்த்தையில் போட்டு கேட்குறாரு. நம்ம நினைக்கிறோம் அப்படியே இந்த மேட்ரு இவங்ககிட்ட மட்டும் தானே சொன்னோம். ஒருவேளை இவன் அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம், ஒருவேளை இவன் அந்த விஷயத்தை பற்றி அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம், அதனால தான் இவருக்கு தெரிய வந்திருக்கு. ஒருவேளை அந்த நிகழ்வு நடந்திருக்கலாம், ஒரு வேளை இவன் அதை செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடோட ஒரு யூகத்துக்கு நம்ம வரோம். இப்போ இந்த சிச்சுவேஷனில் வரும்பொழுது என்ன சென்டென்ஸ் வரும் யோசிங்க. என்ன வரும்? வெரி குட். காமெண்ட்டில் எழுதுங்க நண்பர்களே. வெரி குட். பாருங்க, you might have disclosed to him. You might have disclosed to him. You might have disclosed to him. ஒருவேளை நீ கூட சொல்லியிருக்கலாம்டா, டே எனக்கு ஏதோ அப்படி தான் தோணுது, ஒருவேளை நீ கூட சொல்லியிருக்கலாம், சரி விடு, நடந்து போச்சு. புரியுதுங்களா டிஃப்ரென்ஸு? இவ்வளோதான் கான்செப்ட். அடுத்து பாருங்கள், அவன் கட்டணத்தை செலுத்தி இருக்கலாம். அவன் கட்டணத்தை செலுத்தி இருக்கலாம். இப்போ என்ன சிச்சுவேஷன் அப்படின்னா நாம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம்.
சரிங்களா? பஸ்ஸில் ட்ராவல் பண்ணது நம்ம ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய வேலை சீட்டை பிடிக்கிறது, அதுக்கப்புறம் டிக்கெட் எடுக்கிறது. ஜென்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக டிக்கெட் எடுத்தே ஆகணும். லேடிஸுக்கு அந்த கட்டாயம் இப்போதைக்கு இல்லை. புரியுதுங்களா? இப்போது நம்ம ஒரு 3 பேர் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 2 பேரும் நீங்களும் நானும் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டில் உட்காந்துட்டோம். நம்மளோட ஃப்ரெண்டு வந்தீங்கன்னா முன்னாடி உட்காந்துட்டான். இப்போது டிக்கெட் எடுத்தோமா எடுக்கலையா அப்படிங்கிறது தெரில. அவன் எடுத்தானா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரில. பட் நம்ம எடுத்துருக்குறோம். டிடிஆரில் செக்கிங் இன்ஸ்பெக்டர் வந்துட்டார். வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு செக் பண்ணும் பொழுது அவங்ககிட்ட கேட்குறாரு. அவன் எடுக்கிறதுக்கு மறந்துட்டான். அப்போ நம்ம சொல்கிறோம், ஐயோ என்னடா அவன் மறந்துட்டான், சே பேசாமல் அவன் டிக்கெட் எடுத்துருக்கலாம்டா, அவன் கட்டணத்தை செலுத்தி இருக்கலாம். ஓகே, அதை டிக்கெட் எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஐயோ ஏன்டா மறந்தான், அவன் என்ன பண்ணியிருக்கலாம், டிக்கெட்டை வாங்கியிருக்கலாம், கட்டணத்தை செலுத்தி இருக்கலாம், ஏன் செலுத்தாமல் விட்டான்? அப்போது அவங்ககிட்ட டிக்கெட் வாங்குறதுக்கான பணம் இருந்தது, நேரம் இருந்து, ஆனால் ஆக்ஷனை செய்யலை. புரியுதுங்களா? அப்போ வருத்தத்தை தெரிவிக்கிறோம். அப்படி சொல்லும் பொழுது என்ன வரும், என்ன சென்டென்ஸ் நம்ம மேக் பண்ணணும் சொல்லுங்கள்? அவன் கட்டணத்தை செலுத்தி இருக்கலாம். பாருங்கள், he could have paid the fare. நான் பஸ்ஸுக்கு ஃபேர் தான் சொல்லுவோம். பாருங்கள், he could have paid the fare. ஐயோ அவன் டிக்கெட் எடுத்துருக்கலாம்டா, பேசாமல் அவன் டிக்கெட் எடுத்துருக்கலாம், மறந்துட்டானாட்டிருக்கு, என்னன்னு தெரில. இப்போ பாருங்கள், சீன் அப்படியே மாறுது. நாம் பேசிட்டு அப்படியே பேச்சு வாக்கில் மறந்துட்டோம். ஓகே, அவனும் நம்மக்கிட்ட தான் என்ன பண்ணிட்டு திரும்பி நம்மளை பார்த்துட்டே இருந்தான். அவன் டிக்கெட் எடுத்தான் இல்லையா நமக்கு தெரியல. நம்ம இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு நம்மக்கிட்ட ஃபஸ்ட் செக் பண்ணிட்டாரு. செக் பண்ணதுமே நம்மக்கிட்ட ஃபைன் அமௌண்ட்டை கேட்க போகிறாரு. இப்போ பிடிக்க போகிறாங்க நம்மளை கையும் களவுமா. அப்படியே நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட போனால் டிக்கெட் அப்படியே எடுக்கிறாங்க. டிக்கெட் எடுத்து கொடுக்குறான். நம்ம 2 அப்படியே ஷாக்கில் பார்க்குறோம். என்னடா நம்மளே தானே பார்த்துட்டு இருந்தான் அப்படின்ட்டு. மச்சான், ஒரு வேளை அவன் நம்ம திருமண கேப்பில் டிக்கெட்டை வாங்கியிருக்கலாம், திருமண கேப்பில் அவன் அந்த ஆக்ஷனை செஞ்சுருக்கலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வரும். இந்த மாதிரி இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா he might have paid the fare அப்படிங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? இவ்வளோதான் நண்பர்களே கான்செப்ட். ஓகே, இதுக்கப்புறம் உங்களுக்கு இது டவுட்டே வரக்கூடாது. குட் ஹேவ்னா இப்படி, மைட் ஹேவ்னா இப்படி, இதுக்கு தான்ப்பா நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடணும். ஆனால் சிச்சுவேஷன் மாறிடுங்க. ஒரே சிச்சுவேஷனாக இருக்காது, ஒரே சம்பவமாக இருக்காது. வார்த்தைகள் ஒரே மாதிரி இருந்தாலும் நடக்கக்கூடிய பேக்ரவுண்ட் இன்சிடென்ட் வேறையாக தான் இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். புரியுதுங்களா? பாருங்கள், he could have paid the fare. அவன் பேசாமல் என்ன பண்ணியிருக்கலாம், கட்டணத்தை செலுத்தி இருக்கலாம். ஒருவேளை அவன் கட்டணத்தை செலுத்தி இருக்கலாம்டா, அப்படியே மாறுது பாருங்கள் டோன். ஓகே, he might have paid the fare. அடுத்து, நேற்று மழை பெஞ்சிருக்கலாம். நேற்று அந்த கிரவுண்டுக்கு போனோம். ஐயோ இப்போ மழை இப்படி பெய்யுதா, நேற்று நம்ம அங்கே போனல கிரவுண்டுக்கு, என்ன போட்டுச்சு வெயில், மழை பெஞ்சிருக்கலாம்டா கொஞ்சம், பெஞ்சிருந்து நல்லா இருந்திருக்கும், மழை பெய்திருக்கலாம் அப்படின்னு பெய்யாத மழை நினச்சி நம்ம என்ன பண்ணுறோம், நடக்காத ஆக்ஷன் நினச்சி வருத்தப்படுறோம். ஓகே, it could have rained yesterday. புரியுதுங்களா நண்பர்களே? அவ்வளோதான் இதோட ஸ்டோரி. அடுத்து பாருங்கள், நல்லா அப்படியே பளிச்சுன்னு அடிக்கிற மாதிரி இருக்குது, வெயில் அப்படியே பயங்கரமாக அடிக்கிற மாதிரி இருக்குது, ஜன்னலெல்லாம் அந்தளவுக்கு பளிச்சுன்னு இருக்குது. கதவை திறந்துட்டு வெளியில் வர்றோம், பார்த்தா ரோடெல்லாம் நனைஞ்சு கிடக்குது. என்னடா இது, மழை வந்து சத்தமும் கேட்கல, இடி இடிச்சு சத்தமும் கேட்கல, ரோடு ஃபுல்லாக நனைஞ்சிருக்கு. ஒரு வேளை மழை பெஞ்சிருக்கலாம்டா, யாருக்கு தெரியும், ஒரு வேளை மழை பெஞ்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு யூகத்தில் ஒரு விஷயத்தை பற்றி சொன்னோம் அப்படின்னா முடிவு பண்ணிடணும் நீங்களே. என்னது, இட் might have rained yesterday. அவ்வளோதான் நண்பர்களே, புரிஞ்சுதுங்களா? இதோட இந்த could have, might have அப்படிங்கிற சப்ஜெக்டில் உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது. ரொம்ப ஈஸி, அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். நான் சொன்ன மாதிரி இது எப்போ உங்களுக்கு சரியான புரிதல் வரும் அப்படின்னா நிறைய யூஸ் பண்ணணும். நிறைய மைட் ஹாவ், குட் ஹாவ் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கிட்டதை திருப்பி புது சென்டென்ஸாக புது இன்சிடென்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ண தான் மைட் ஹாவ்னா இதானே மீனிங்கு, குட் ஹாவ்னா இதானே மீனிங்கு, அப்புறம் இன்னும் இருக்குது, மஸ்ட் ஹாவ் இருக்குது, வுட் ஹாவ் இருக்குது, ஷுட் ஹாவ் இருக்குது, இதுக்கெல்லாம் இதானே மீனிங். போடா ஒன்றுமே கிடையாது, இதெல்லாம் நம்மளாம் சும்மாடா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் வரும். அதுதாங்க கான்ஃபிடென்ஸு, அதுதான் கான்ஃபிடென்ஸ். புரியுதுங்களா? எப்போது அதிகமாக ப்ராக்டிஸ் அதிகமாக யூஸ் பண்ண தான் அந்த கான்ஃபிடென்ஸ் வரும். ரைட், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் ரொம்ப சப்பையான கான்செப்ட்டுங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். ஹோம்ஒர்க்கும் வருங்க. ஹோம்ஒர்க்கில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கீவேர்டோட உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறோம், ட்ரை பண்ணுங்கள். ரைட், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ.